இதுதான் வந்து பண்ணாரி அம்மன் கோவில் ஃபேமஸ் ஏரியாவில். ஸோ நம்ம டேம் போகாமல் வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த ரோட்டில் தான் வந்திருப்போம். இந்த ரோட்டில் வந்து அப்படியே மேலே ஹில்ஸ் ஏறி இருப்போம். நம்ம இங்கே டீ சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவோம் ஒரு 2 minutes. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். பண்ணாரி கோயிலேருந்து ஆதி ப்ரோக்கு வந்து பெட்ரோல் அடிக்க மறந்துட்டார். ஸோ பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த வண்டியில். ஸோ இதில் ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம போக வேண்டியது இருக்குது. எல்லாமே ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். அந்த 3 கிலோமீட்டர் போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு எகெயின் வந்து நம்ம ரிட்டன் இந்த ரூட்டில் தான் வரணும். முந்தானேற்று நைட்டு ஃபுல்லாக ஒரு யானை படையே வந்து இந்த ரோட்டு வழியாக உள்ளே வந்து இந்த முள்ளுக்காட்டுக்குள்ளே தான் போயிருக்குன்னு சொன்னாங்க. ஒரு ஃப்ரெண்டு வந்து ஆனார், ஒரு பையன், அவர் சொன்னார். இதில் எல்லாமே இருக்குது. புலி, மான், கரடி, யானை, மேற்கு தொடர்ச்சி மலை இல்லையா, எல்லாமே இருக்குது. சிறுத்தையும் இருக்குது. எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் எது வேணாலும் நிற்கலாம், வரலாம், சொல்ல முடியாது. மான் கூட்டம் எப்போவுமே இருக்கும் இந்த ஏரியாவில், நான் பார்த்துருக்கேன். சிறப்பு இலக்குப்படை தமிழ்நாடு ஸ்பெஷல் ஃபோர்ஸ். பாருங்கள், இது ஒரு ஆறு, தண்ணி போகும் போல இருக்குது. அனிமல்ஸ் ஒன்றையும் காணோம் இப்போ வரைக்கும், ஒன்றும் கிடைக்கல நமக்கு. இப்போ வந்து பெட்ரோல் போட்டார். ஸோ நம்ம எகைன் டுவர்ட்ஸ் டு பண்ணாரி. 3 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து 3 கிலோமீட்டர்ஸ் போனால் செக் போஸ்ட் வந்துடும். செக் போஸ்ட்லேருந்து அப்படியே மேலே போனால் திம்பம்லேருந்து ஹாசனூர் போக போகிறோம். திம்பமில் வந்து அந்த ரூட்டில் வந்து நிறையா வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் நான். எப்படி வந்து டிராஃபிக் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாரி ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வேறு லெவலில் இருக்கும் டிராஃபிக் ஜாம் ஆகிடும். திடீர்னு யாராவது கவுத்துருவாங்க, இல்லைன்னா வண்டி வீல் முட்டி நின்றுக்கும். கல் போட்டு வண்டி எடுப்பாங்க வெளியே. எல்லா டிரைவர்ஸ் இறங்கி ஹெல்ப் பண்ணுவாங்க. கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் கிராஸ் பண்ணிட்டோம். வனவிலங்குகள் நடமாடும் பகுதின்னு போட்டிருக்காங்க. இங்கே டைகர் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தான் போகணும். இதில் எப்போவுமே என்ன அனிமல்ஸ் வேணாலும் வரலாம். வெயில் டைம் சொல்ல முடியாது, மேக்ஸிமம் எல்லாம் நல்லதாக இருக்கும். கீழே இங்கே வரக்கு வாய்ப்பு இல்லை. நைட் டைமில் நான் நிறைய அனிமல்ஸ் பார்த்துருக்கேன் இங்கே ஏர்லியர். ஸோ இப்போது வந்து எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். ஸ்பீட் லிமிட் இருக்குது. ஆக்சுவலாக ஓவர் ஸ்பீடிங் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆக்சிடெண்ட்ஸுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் ஆகுது, டெய்லி ஆக்சிடெண்ட்ஸ் தான் ஆகும். இங்கேருந்து க்ரெயினில் போய் ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் டிராஃபிக் ஜாம் ஆகும். யானையெல்லாம் வந்து வழிமறி வேறு பண்ணோம். குட்டியோடு வந்து வழிமறியெல்லாம் பண்ணும். நம்ம போன டேம் வந்து மேலேருந்து வியூ பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். நைட்டில் அப்படியே ஃபுல்லாக லைட்டிங்காக இருக்கும். இப்போ ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். கொஞ்சம் மிஸ்டியாக ஃபாகியாக தெரிஞ்சதுன்னா தெரியாது தண்ணி இருக்கிறது. ஸோ இதில் எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஹில்ஸு. பின்னர் வரைக்கும் பிளைன்ஸில் தான் வந்தோம். ஹில்ஸை கண்டாலே எக்ஸ்ட்ரேட்டர் த்ராட்டில் தொட்டால் போதும், அப்படியே நம்ம பேந்தரை எகிடுறான். வேறு லெவலில் போகிறான். கியர் டவுன் பண்ணுறதோ இல்லை இன்க்ரீஸ் பண்ணுறதோ எதுவும் கிடையாது. சரி கைஸ், எங்கேயோ வண்டி கவுத்துட்டாங்க. எப்போ நடக்கிறது தான். அண்ணன் கீழே வந்து கவுத்துருக்காரு பாருங்க. கரும்பு லோடு பாப்பா எப்படி கவுந்துடும் கீழே வரும்போது. மேலேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு கடைசி பெண்டில் வந்து கவுத்துட்டார் அண்ணன். அங்கே போய் அடித்து கவுத்துருக்காரு போல இருக்கு.
கியர் ஷிஃப்டிங் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன், டவுன் பண்ணுறதுக்கு. டாப் கியரில் வந்து எப்படி ஏறும்? வேறு லெவல் ஏறுது பேந்தர். பேந்தரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிடுவோமா? டாப் கியரில் ஏறி பறக்கிறான் பையன். எனக்கு தெரிஞ்சு டாப் எண்டில் வந்து டார்க் இந்த அளவுக்கு வந்து செம்மையாக இருக்கு. எதுக்கால யாரும் வரக்கூடாது சாமி, ஆண்டவா. வேற லெவலில் போகிறான். 80 கிராஸ் பண்ணுறான், 80 ரீச் ஆகுறான் பையன். பாருங்க, வேற லெவல் ஏறுறான். எனக்கு தெரிஞ்சு லேட்டஸ்ட் வந்து இன்ஜெக்டர் டைப் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமான்னு தெரியல. வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கார்பரேட்டர் 4V பண்ணியிருக்கோம் இல்லையா. எல்லாம் லாரியெல்லாம் கிளச்சு கருகி போயிட்டு இருக்கு. கருகல் வாட பயங்கரமாக இருக்கு. பாருங்க அண்ணன் எப்படி வராருன்னு. அப்படியே விட்டா நம்ம ட்ராக் வந்து ஃபுல் ரைட் ஏறி. அதான் ஓட்டுறதுக்கு பயம். ஏன்னா ஜிம்பம் வந்து மழை வந்து ரொம்ப டேஞ்சர் இங்கே. பாருங்க என்ன பர்ஃபார்மன்ஸ், செம பர்ஃபார்மன்ஸ். அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, செம கூலிங்காக இருக்குது. வேற லெவல். அண்ணே ஓரமாக போங்க, என் ட்ராக்கில் வராதிங்க, பேந்தர் சீருவான். ஐஸ் செம கைஸ், என்ஜாய் பண்ணுற ரொம்ப நாள் கழிச்சு ஹில்ஸ். அதெல்லாம் முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஹில்ஸ் ஏறுவோம் பைக்கில். ஆனால் எந்த பைக்குமே எந்த பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொடுத்ததில்ல. வேறு லெவல். ஆதி ப்ரோ விட்டுட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 27 பெண்டு, நம்ம 7வது பெண்டுக்கே வந்துட்டோம். அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டி முட்டிக்கும், லாங் சேஸ் வண்டியெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் நைட் டைம். ஓகே கைஸ், இங்கேருந்து பாருங்கள் அல்டிமேட் வியூ. டேம் தெரியுது கைஸ். நம்ம வந்து ரூட் எல்லாமே தெரியுது. வேறு லெவல் இருக்குது. இங்கேருந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டே தெரியுற மாதிரி தெரியுது. 7th பெண்டுக்கே பாருங்கள் டேம் தெரியுது. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு அழகா. பவானி சாகர், கீழ் பவானி, கீழணை வேறு லெவலில் இருக்குது. கீழே போகிற வண்டி எல்லாமே ஸ்லோவாக தான் போகும், ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம பேந்தரும் வந்து பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் காட்டிட்டான் இன்றைக்கி.